ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 30 தான். அப்படி நீங்கள் இது முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கு தவிர எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி அந்த உமன் வந்து ஒரு பொண்ணு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்து அந்த ரெண்டு எல்டர்ஸுமே ரொம்பவும் கோவமாக இருப்பாங்க. முக்கியமாக அந்த தாத்தா தான், அவரும் அங்கே அட்டாக் பண்ணியிருப்பாரு. நடுவில் நம்ம ஹீரோ வந்து அங்கே காப்பாற்றிருப்பான். இதுக்கு மேலே தான் ஹீரோவும் கேட்டிருப்பான், இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு எவ்வளோ கோவமாறீங்க, அவள் வந்து ஒரு பொண்ணுனால நீங்க கோவமா வரீங்களா என்ன? ஆனா இதெல்லாம் கேட்டு இருக்கா அவரு இன்னும் தான் கோவமாறாரு. நீ வந்து என்ன பேசுற, இதெல்லாம் நான்சென்ஸா தான் இருக்கு இப்படின்னு அவரு அங்க கத்திருப்பாரு. இங்கதான் இந்த எபிசோடும் தொடங்குது. எபிசோட ஸ்டார்டிங்லயே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அங்க பயங்கரமா சண்டை ஏற்படுது. இந்த சண்டையில அவங்களும் அங்க பயங்கரமா தப்பிச்சுக்கினே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவரு அங்க ரொம்பவே வெறுப்பாயிடுறாரு. இதை பாக்குற ஹீரோவும் அங்க கலாச்சி விட்டுறான். என்ன நீங்க ஒரு பொம்பளை கையில போய் நீங்க இப்படி தோக்குறீங்களே, என்ன உங்களுக்கு ஈக்குவலா இருக்காங்கன்னு ஒரு மாதிரி இருக்கா என்ன இப்படின்னு அவனை பயங்கரமா கலாச்சி விட, இது கேட்கிற அவரும் இன்னமும் கடுப்பாய் அவரோட பவரை இன்னமும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க பார்த்தா ஒரு பேரியர் மாதிரி எதுவும் ஒன்றும் ரிலீஸ் ஆகுது. மேல இருக்க அந்த மாஸ்க் லேடியும் அங்க ஒரு போர்ட்டல் உருவாக்கி அது வழியா தாக்க ஆரம்பிக்குது. அவளும் அங்க தாக்கும் போது சொல்றா, நீயவா? இதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணு அங்க சொல்றான், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் இப்பயாச்சும் புரியுதா, ஒரு மென்னோ உமனோ அவங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். இப்படி இவனும் சொல்லிருக்க. அங்க பார்த்தா அந்த சண்டையும் ஏற்பட்டு நிறையா இருக்கு. அந்த சண்டைக்கு இடையில இவனும் அங்க சொல்லிருக்கான், ஒரு பொண்ணா இருந்தா அவங்க என்ன ஒரு மாஸ்டரா இருக்க கூடாதா என்ன? அவங்களோட கல்டிவேஷனை பாருங்க, அவங்களோட கல்டிவேஷன் ரொம்பவும் அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களோட ஸ்ட்ரென்த் அதெல்லாம் அன்பீட்டபிள். இதை வச்சு நீங்க வந்து ஒரு பொண்ணுனால நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா என்ன? இப்படி ஒன்னு சொல்ல இருக்க. இந்த சைடு அந்த பொண்ணு அங்க பயங்கரமா புரட்டி எடுக்குது அந்த தாத்தாவை. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவங்களும் ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறாங்க. இப்பதான் அவனே சொல்றான், இப்பயாச்சும் இவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்னும் சொல்ல அங்க பார்த்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இந்த மாதிரி மத்தவங்க எல்லாருமே இங்க இருந்து போங்க, அப்படி யாராச்சும் என்னோட வாத்தியம் மதிக்கலன்னா நான் வந்து இங்கே உங்களை கொல்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த எல்டர் பார்ட்டியும் சொல்றாங்க, நான் வந்து உங்களை மதிக்கிறேன், எல்லாருமே கிளம்புங்க. இப்படி சொன்ன செகண்டே அங்க இருக்க ஆளுங்களும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் மாஸ்க் பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க இந்த வாட்டி, அதுக்காக நானும் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த மாதிரி ஜாயின் சாக்கு அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருக்கான், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க. அவனுக்கும் ஒன்றும் புரியல. அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுது. என்னது ஸ்பையா, அதுவும் இங்கேயா? இப்படி வந்து யோசனை இருக்கும்போது அந்த சிஸ்டமும் வந்து அங்க சொல்லுது, நீங்க வந்து ரொம்பவே நல்ல காரியம்லாம் பண்ணிருக்கீங்க, இதுக்காக உங்களுக்கு 10 பாயிண்ட் கிடைக்க போகுது. இப்படி சொன்ன செகண்டே அங்க பாயிண்டோட மாலையும் அவனுக்கு பேய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கும் அங்க வந்து ஒண்ணுமே புரியல. அவனும் அதை பத்தி தான் யோசனை இருக்கான். அந்த ஸ்பை அது வந்து ஜாயின் சாக்ல யாரா இருப்பாங்க? அப்புறம் தான் அந்த சிஸ்டமே சொல்லுது, இந்த மாதிரி நீங்க டிஃபெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு 30 கிறிஸ்டல் டிராகன் வந்து கிடைக்குது. சோ நீங்க வந்து இது யூஸ் பண்றீங்களா பண்ணலையா? இப்படி அந்த சிஸ்டமும் சொல்ல, இது கேட்ட அவனும் அங்க கிளிக் பண்ணி விட்டுறான். அப்புறம் தான் அங்க ஷோ பண்ணுது, இந்த மாதிரி நீங்க மிடில் ஸ்டேஜ் ஆஃப் லேண்ட்ல இருக்கீங்க, நெக்ஸ்ட் டாஸ்க்ல இன்னமும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். இதெல்லாம் கேட்ட அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்போனா நான் இன்னமும் ஏன் பண்ண போறேன்னா இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அங்க குன்னு வரான். அவனும் அங்க மாஸ்டருக்கு மரியாதை தரான். இந்த மாதிரி நீங்க குத்த மிஷினை நான் முடிச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்து இருக்க பெரிய மாஸ்டரும் அங்க சொல்றாரு, இந்த பையன் இவன் வந்து ஒரு கிஃப்டடா இருக்கலாம், ஆனா இவன் கூட எனக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. அதாவது இவன் என்ன தப்பான ஆள தான் பார்ப்பான். ஏன்னா நான் இவனை எனிமிங்க கையிலேயே கொடுக்க பார்த்தேன்ல, நான் இவனை வச்சு இன்னமும் என்னால யூஸ் பண்ண முடியும். இதனாலேயே அவனும் அங்க போய் சொல்றான், ஹே குன், நீ வந்து ஒரு ட்ரூவான ஒரு ஹீரோ தான், ஏன்னா நீ வந்து தனியால இங்க வந்து காப்பாத்திருக்க. அங்க இருக்க அந்த தாத்தாவும் சொல்றாரு, ஆமா நீ வந்து ஒரு ட்ரூவான ஹீரோ தான், அதுவும் இல்லாம நீ எனிமியை காப்பாத்திருக்க, அவ்வளோ பெரிய ஆளு நீ. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கும் போது தான் கொன்னுக்கு எங்க ஞாபகம் வருது, இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க அங்க வந்து தப்பா என்னை பத்தி சொன்னாங்களே, அதாவது என்ன எனிமி கையிலேயே கொடுக்கலான்னு போனாங்க. இதை கேட்டு அவரும் சொல்றாரு, நீயா? இல்ல நான் எதுக்கு பண்ண போறேன். உடனே அவரும் அங்க பக்கத்துல இருக்க அந்த தாத்தாவை கேக்குறாரு, நீயா? இல்ல மாஸ்டர், நான் எதுக்கு பண்ண போறேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க பொண்ணுக்கும் அங்கே சிரிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு திருடன் வந்து உணர்த்தங்கையில கேட்டுன்னு இருக்கான். என்ன கதையா இருக்குப்பா. ஆனால் இன்னும் ஒரு அசிங்கம்னா இப்போவும் இவர் வந்து வெக்கமே இல்லாமல் இங்கே வந்து பேசின்னு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவரே சொல்றாரு, இந்த மாதிரி 3 நாள்ல ஸ்கைல வந்து ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து டன் கணக்கில் அங்கே ட்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். அது வந்து சொல்ல போனா ஒரு ஏன்ஷியன்ட் ரோடு. இது கேட்ட அவனுக்கும் ஒன்றும் புரியல, என்னது ஏன்ஷியன்ட் ரோடா? இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க. சிஸ்டமும் அங்கே வந்து சொல்லுது, நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயே ஒரு டாஸ்க்கை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. உங்களோட அடுத்த டாஸ்க்கு நீங்க வந்து அந்த ரோடுக்கு போகணும். அந்த 5th ரோடுக்கு போயிட்டீங்கன்னா அதுவும் இல்லாமல் நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 கிறிஸ்டல் டிராகன் கிடைக்கும். இதெல்லாம் கேட்டு குன்னு யோசிச்சுட்டு சொல்றான், இந்த மாதிரி நான் கண்டிப்பா போவேன் மாஸ்டர். இது கேட்டு அவருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்பனா நீ போறியா? அப்பனா வேற லெவல் தான். ஏன்னா உன்ன மாதிரியே அங்க வந்து நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் வருவாங்க. என்னதான் ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைப்பானா? நீ வந்து ஒரு நாள் வானத்தையே தொடுவ. இப்படி சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் தான் அவரே சொல்றாரு, நீ வந்து அங்க கண்டிப்பா போகணும். உன்னோட கல்டிவேஷன் லெவல் அது வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் கேட்டு இருக்க சூவும் சொல்றான், நீங்க வந்து உண்மையிலேயே அவனை வந்து அம்பவ போறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதா, இது வந்து ஒரு டேஞ்சரஸான
டேஞ்சரஸான இடம். இது கேட்டு இருக்க குன்னு சொல்றான், அப்பனா மேடம்க்கு என்னை பத்தி கவலையா இருக்கு, நீங்க வந்து என்னை பத்தி கவலைப்படுறீங்க, அதாவது என்னோட சேஃப்டி பத்தி தானே, அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. என்னது நான் வந்து கவலைப்படுறேன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்படின்னு அவளும் காலம் வச்சுட்டு அங்கிருந்து போறா. இவன் மெரிச்சனாலே நம்ம ஹீரோக்கும் அங்க பயங்கரமா வலிக்குது. அவனும் காலை பூச்சின்னு டான்ஸ் ஆன இருக்கான். அவனால அங்க நிக்க கூட முடியல. அவனும் ஷாயோ பார்த்து கேட்கறான், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணு, ஆனா அவ ஹெல்ப் பண்ற மாதிரியே இல்ல. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க மத்தவங்களும் அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. குன்னும் அங்க இருக்க மாஸ்டர் கையில போய் சொல்றான், நான் வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், இந்த மாதிரி நம்ம சாக்ல ஒரு ஸ்பை இருக்காங்களாம். இதையும் பின்னால இருந்து அந்த லேடியும் கேட்டுன்னு இருக்கு. இப்படி இது கேட்டுன்னு இருக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ அந்த ஸ்பை யாரு அதெல்லாம் நம்ம கூட சீக்கிரத்துல பார்க்கலாம். இன்னமும் ஒரு 10 எபிசோட் தான், நம்ம வந்து சீக்கிரமாவே முடிக்கலாம். சீக்கிரமா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அனிமே போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க சொல்ற அனிமே தான் போடலான்னு இருக்கேன். ஸோ கீழே கமெண்ட் பண்றேங்க. நான் கடைசி எபிசோட்ல நான் கேட்கும் போதோ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல லைக்ஸ் எல்லாம் அதிகமா வந்தா நான் வந்து அதை தான் கண்டிப்பா சூஸ் பண்ணி போடுவேன். ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.